வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் விளாம்பழத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு சின்ன ஆப்பிள் போல இருக்கக்கூடிய ஊட ஆப்பிள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விளாம்பழத்தில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. இந்த ஊட்டச்சத்துக்களால் தான் இந்த விளாம்பழம் நமக்கு நிறைய மருத்துவமைகளை கொடுக்குது. கலோரிகள் 120 கலோரிகள் இருக்குது. புரதம் 3.5 கிராம், கார்போஹைட்ரேட்டுகள் 20.8 கிராம், நார் சத்து 4.6 கிராம், கால்சியம் 190 மில்லிகிராம், பாஸ்பரஸ் 230 மில்லிகிராம், இரும்பு சத்து 1.6 மில்லிகிராம், சோடியம் 190 மில்லிகிராம், பொட்டாசியம் 308.43 கிராம். ஸோ இதெல்லாமே இருக்கிறதால இந்த அளவுகளை வைத்துக்கொண்டு விளாம்பழம் நமக்கு என்னென்ன மருத்துவமைகளை கொடுக்குது அப்படின்ற பற்றி தெளிவாக விளக்கமாக தெரிந்து கொள்ளலாம். அதை பற்றி பார்ப்பதற்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். செரிமானம் மேம்படும் விளாம்பழத்தை எடுத்துக்கொள்ளும்போது விளாம்பழம் செரிமான அமைப்பில் அதனுடைய நன்மை பயக்கக்கூடிய விளைவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது. ஸோ அது பொதுவாக வயிற்றுப்போக்கு மற்றும் எரிச்சல் கொண்ட குடல் அறிகுறிகளை கியூர் பண்ணுது. அந்த குடல் சார்ந்த வயிற்றுப்போக்கு சார்ந்த குடல் எரிச்சல் போன்ற பிரச்சனைலாம் கியூர் பண்ணி செரிமான கோளாறுகளுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கு பயன்படுது. விளாம்பழத்தில் இருக்கக்கூடிய ஆன்டிஸ்பாஸ்மோட்டிக் பண்புகள் இரைப்பை குழாயை வந்து உங்களுக்கு புண்ணு ஏதாவது இருக்கு அப்படின்னா அதில் வந்து கியூர் பண்ணுறதுக்கும் அஜீரணத்தினுடைய அறிகுறிகளை வந்து சரி பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. இது சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், இது எல்லாத்துக்குமே சிறந்த இயற்கை மருந்தாகவே இருக்குது. ஸோ மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க, செரிமானம் பிரச்சனை இருக்கிறவங்களாம் அடிக்கடி நிறைய டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்து வயிற்றை வந்து புண்ணாக்கிக்குவாங்க. அது போல் பண்ணாதீங்க. இயற்கையான உணவுகளை எடுத்துக்கொள்வதன் மூலமாகவே ஸோ இந்த ஃபுட்ஸு பழமெல்லாம் சாப்பிடுவதன் மூலமாக எப்படி நம்ம கியூர் பண்ணிக்கலாம் அப்படின்றத பார்க்கணும். அதனால் மலச்சிக்கலுக்கு சிறந்த மருந்தாக இந்த விளாம்பழம் இருக்கும். இது எடுத்துக்கொள்ளும்போது நல்ல நன்மை உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஆரோக்கியமான சருமம் பெறுவதற்கு விளாம்பழத்தை எடுத்துக்கலாம். விளாம்பழத்தில் நல்ல அளவு தண்ணீர் வந்து இருக்கு. இது வந்து சருமத்தை வந்து ஹைட்ரேட் செய்யறதுக்கு ஹெல்ப் பண்ணும். சருமத்தினுடைய நெகிழ்ச்சி தன்மையை பராமரிக்கிறதுக்கும், சருமத்தில் வறட்சி ஏற்படாமல் தடுக்கிறதுக்கும், செதில்கள் நம்மளுடைய சருமத்தில் ஏற்படாமல் தடுத்து போதுமான நீரேற்றத்தோடு நம்மளுடைய சருமத்தை வந்து வச்சிருக்கும். ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக வைத்திருக்கும். ஸோ விளாம்பழம் வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸை கொண்டு இருக்கு. அதாவது அலர்ஜிக்கு எதிரான பண்புகளை கொண்டு இருக்கிறதால இது எரிச்சல் ஊட்டக்கூடிய சருமத்தை வந்து ஆற்றுவதற்கும் அந்த சருமத்தை வந்து அமைதியாக ஆரோக்கியமான முறையில் நமக்கு பளபளப்பாக வைத்திருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால நம்முடைய முகத்தில் இருக்கக்கூடிய முகப்பொருட்கள்லாம் கியூர் ஆகிடும். அரிக்கக்கூடிய தோல் அலர்ஜி போன்ற பிரச்சனைகள் நமக்கு இருக்காது. கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள், அந்த பிளாக் பிம்பிள்ஸ், பிளாக் சர்க்கிள்ஸ்லாம் நமக்கு இருக்காது. நம்மளுடைய ஏஜை நம்ம வெளியே சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. அந்தளவுக்கு நம்ம எங்கே தெரிய ஆரம்பிப்போம். சருமம் தொடர்பான எந்த பிரச்சனையுமே நமக்கு வந்து ஏற்படாது. ஸோ அந்த பிரச்சனைலாம் ஏற்படாமல் இருக்கிற விளாம்பழத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஆஸ்துமாவை நிர்வகிக்கும் விளாம்பழம் வந்து பார்த்தோம்னா சுவாச அமைப்பில் ஒரு இனிமையான விளைவை வந்து கொண்டிருக்கிறது நம்பப்படுது மருத்துவ ஆய்வுகளில். ஸோ இது வந்து மூச்சு குழாய் தசைகளை தளர்த்துறதுக்கும் சுவாசிக்கிறதுல சிரமத்தை போக்குவதற்கும் ஹெல்ப் பண்ணும். இது ஆஸ்துமா தாக்குதல்களின் போது ஓரளவுக்கு நிவாரணம் அளிக்கும். இருப்பினும் ஆஸ்துமா அப்படின்றது மருத்துவ கவனிப்பு தேவை. ஒரு நீண்ட கால சுவாசம் சார்ந்த பிரச்சனை இது வந்து ஒரு மருத்துவ நிபுணர்கள் வழிகாட்டுதலின்படி நம்ம வந்து இந்த முலாம்பழத்தை எடுத்துக்கொள்ளும் அது ஆஸ்துமாவை வந்து நிர்வகிச்சுக்கலாம். அதாவது எந்த விதமான சுவாசம் தொடர்பான பிரச்சனையுமே இல்லாமல் நம்ம நலமோடு வாழ்வதற்கு இந்த எடுத்துக்கொள்ளக்கூடிய விளாம்பழம் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ குறிப்பாக வந்து விளாம்பழம் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து கொண்டு இருக்கு. அதாவது இம்யூன் பவரை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கு. ஸோ விளாம்பழத்தில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து நிறைந்திருக்கு. இந்த விட்டமின் வந்து ஒரு சக்தி வாய்ந்த ஆக்சிஜனேற்றி. இது இம்யூன் பவரை நமக்கு இன்க்ரீஸ் பண்ணுது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து தொற்று நோய்களை எதிர்த்து போராடுவதற்கும் பிற நோய்களினுடைய காலத்தை வந்து குறைக்கிறதுக்கும் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் நம்ம முலாம்பழம் எடுத்துக்கிட்டோம்னா இம்யூன் பவர் இன்க்ரீஸ் ஆகிறதுல நமக்கு இருக்கக்கூடிய நோய்களுமே நம்ம குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளையும் நம்ம வராமல் தடுத்துக்கொள்ளலாம். ஒட்டுமொத்த உடலும் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். நீரிழிவு மேலாண்மை அதாவது நிர்வகிக்கிறதுக்கு நம்ம விளாம்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதாவது பிளட்ல இருக்கக்கூடிய சுகரோடைய அளவை கண்ட்ரோல் பண்ணி நலமோடு இருக்கிறதுக்கு விளாம்பழம் நமக்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும். விளாம்பழம் குறைந்த கிளைசமிக் குறியீட்டை கொண்டிருக்கக்கூடிய ஒரு பழமாக கருதப்படுது. ஸோ சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய ஃபுட்ஸை தான் எடுத்துக்கணும். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் அளவு நம்மளுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவில் எந்த விதமான மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. நம்மளுடைய பிளட்ல சுகரோடைய அளவை கண்ட்ரோலாக தான் வச்சிருக்கும். அதனால விளாம்பழம் எடுத்துக்கொள்ளும் போது ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவுகளில் தாக்கம் எதுவும் ஏற்படாது. ரத்தத்தில் சர்க்கரை
இன்சுலினுடைய அளவு கண்ட்ரோலாக இருக்கும். நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனை விடுபடுவதற்கும் விளாம்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஒருவேளை உங்களுக்கு சுகர் பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் விளாம்பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது அந்த பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபடலாம். இப்போ நீங்கள் விளாம்பழத்தை இப்போ இருந்தே சாப்பிட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம்லாம் வராமல் நீங்கள் இப்போவே தடுத்து கொள்ள முடியும். உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும், நலமோடு வாழலாம். ஸோ நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து கொண்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்களையுமே குணப்படுத்தி எந்த விதமான நோயும் அட்டாக் ஆகாமல் தடுக்கிறதுக்கும் பிபி ப்ராப்ளம் சுகர் ப்ராப்ளம் வராமல் தடுக்கிறதுக்கு விளாம்பழத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ விளாம்பழம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை வாரத்தில் ஒரு தடவையாவது சீசனாக கிடைக்கும் போது அதை சாப்பிட பாருங்கள். அடுத்த பயனுள்ள பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.